தாம் பணி செய்யும் இடங்களிலே அவரை வெளிப்படுத்துதல். ஐடென்டிஃபையிங் ரிசன் லார்ட் இன் ஒர்க் பிளேஸ். ஆம், நம்முடைய வாழ்விலே, அனுதின வாழ்விலே நாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை எவ்விதமாக வெளிப்படுத்துகிறோம் என்பதை நாம் சிறிது நேரம் ஆராயத்தக்கதாக இந்த வேளையிலே ஆண்டவர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாம் வாசிக்க கேட்ட இந்த யோவான் சுவிசேஷத்திலே 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இவ்விதமாக கூறுகிறார். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். இது ஆங்கில மொழி பெயர்ப்பிலே இவ்விதமாக கூறப்பட்டுள்ளது. Jesus asked them, "Children, don't have any fish, do you?" They answered him, "No." வேறு விதமாக சொல்ல வேண்டுமானால், பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் மீன் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். ஒரு பணி செய்த பிற்பாடு அந்த சீஷர்களிடத்திலே கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. பணியிடத்திலே நாம் எவ்விதமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்த முடியும்? பணியிடம் ஒருவேளை நாம் படிக்கும் பள்ளியாக இருக்கலாம், அல்லது நாம் வேலை செய்யும் நிறுவனமாக இருக்கலாம், அல்லது நாம் வாழும் வீடாக இருக்கலாம். எல்லாம் ஒரு விதத்திலே பணிதான், வேலைதான். காலை எழுந்தவுடன் நாம் ஏதாவது ஒரு பணியை நிறைவேற்றும் மக்களாகத்தான் காணப்படுகிறோம். முக்கியப்படுத்தி பார்க்கும் பொழுது நாம் எங்கே பணி செய்கிறோம் என்றால், எங்கே நாம் சம்பளம் பெற்று வேலை செய்கிறோம் என்பதை குறிப்பதாக இருக்கிறது. ஒருவேளை அவ்விதமாக நாம் பார்ப்போமானால், அநேகர் அரசு நிறுவனங்களிலே பணியாற்றும் மக்களாக காணப்படலாம், அல்லது தனியார் நிறுவனங்களிலே பணியாற்றும் மக்களாக இருக்கலாம், அல்லது சுயமாக தொழில் செய்து பணியாற்றும் மக்களாக இருக்கலாம், ஆசிரியர் பணியிலே இருக்கலாம், மருத்துவ பணியிலே இருக்கலாம், அல்லது ஒருவேளை பொருளாதார நிபுணராக நாம் பணி செய்து கொண்டிருக்கலாம், பொறியியல் துறையிலே இருக்கலாம், அல்லது நாம் திறமையுள்ள வேலையாட்களாக பணியாற்றி கொண்டிருக்கலாம், அல்லது திறமையற்ற வேலைகளை செய்யும் மக்களாக கூட காணப்படலாம். ஒருவேளை நாம் விவசாய பணி, தோட்டக்கலை பணி இவைகளிலே ஈடுபடும் மக்களாக இருக்கலாம். ஆனால் இவ்விதமாக இடங்களிலே கிறிஸ்தவர்கள் என்பதை நாம் எவ்விதமாக அடையாளப்படுத்த அன்றாட முயற்சிக்கிறோம்? பிற மத மக்களை நாம் பார்க்கும் பொழுது வெளிப்படையாகவே அவர்களை கண்டுகொள்ளத்தக்கதாக சில அடையாளங்களை வைத்திருக்கிறார்கள். இது நமக்கு தெரிந்ததே. கிறிஸ்தவனுக்குரிய அடையாளத்தை எவ்விதமாக பணியிடங்களிலே நாம் வெளிப்படுத்தக்கூடும்? ஒருவேளை நாம் ஒரு சிலுவையை அணைந்திருப்பதாலோ, அல்லது நாம் அல்லேலூயா அல்லது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ற வார்த்தைகளை கூறுவதினாலோ நம்மை அடையாளப்படுத்தக்கூடுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்திலே இருக்கும் பொழுது எவ்விதமாக அவர் செயல்பட விரும்புகிறார் என்பதை அறிந்த மக்களாக நாம் காணப்படுகிறோமா? அநேக தருணங்களிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று வெளிப்படுத்துவதற்கு தயங்கிய நிலையிலே பணியிடங்களிலே காணப்படுகிறோமா? அல்லது அதை நாம் மறுதலிக்க மக்களாக பணியிடங்களிலே பணி செய்கிறோமா? அல்லது மறந்து போன நிலையிலே பணி செய்வது போல பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பணி செய்யும் மக்களை அவர் தெரிந்தளிக்கிறார். வேதாகமத்திலிருந்து 3 விதமான பணி செய்யும் மக்களை ஆண்டவர் எவ்விதமாக தெரிந்தளித்து அவர்களுக்கு தம்மை உயிருள்ள ஆண்டவராக இந்த உலகத்திலே வெளிப்படுத்தினார் என்பதை இன்று நாம் காண அன்போடு அழைக்கப்படுகிறோம். நாம் வாசிக்க கேட்ட யோவான் சுவிசேஷத்திலே மீன் பிடிக்கும் பணியில் இருந்த சீஷர்கள் ஆண்டவராகிய உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தினார்கள். இன்னொன்று நாம் வாசிக்க கேட்ட முதலாம் வேத பாடமாகிய ரூத் புத்தகத்திலே ஒரு திறமையில்லாத, பணி செய்ய வகையில்லாத ஒரு பெண்மணி
எவ்விதமாக பணி செய்தால் அதிலே எவ்விதமாக ஆண்டவரை வெளிப்படுத்தினாள். மூன்றாவதாக இன்று குறிக்கப்பட்ட வேத பகுதி, இது வாசிக்கப்படவில்லை, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே இது காணப்படுகிறது. ஆடைகளை தயாரிக்கும் பணியிலே ஈடுபட்ட ஒரு அன்பான பெண்மணி எவ்விதமாக ஆண்டவரின் பணியை, உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் பணியை வெளிப்படுத்தினார். இந்த நாளிலே இந்த சம்பவங்களின் மூலமாக ஆண்டவர் தாமே நம்மிடம் இடைபட நம் உள்ளத்தை அவருக்கு திறந்தளிப்போம்.